நீ இப்போ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்றால் அது சும்மா இல்லை. இது ஒரு சாதாரண தருணம் இல்லை, இது ஒரு அழைப்பு. நீண்ட நாட்களாக உன் மனசுக்குள் ஒரு விருப்பம் இருக்கிறது. அது ஒரு சின்ன ஆசை இல்லை, உன் உயிரோடு கலந்த ஒரு கனவு. அதை எல்லாரிடமும் சொல்ல முடியாமல் சில நேரங்களில் உன்னாலேயே அதை மறைக்க முயற்சித்திருக்கிறாய். ஆனா அந்த விருப்பம் உன்னை ஒருபோதும் விட்டு போகவில்லை. அது உன்னுடன் இருந்தது. நீ சிரித்த நேரத்திலும், நீ அழுத நேரத்திலும், நீ ஒருத்தனாக இருந்த அந்த நொடிகளிலும். நீ உன்னிடம் கேள்வி கேட்டிருக்கிறாய், இது நிஜமாகுமா? எனக்கு இது கிடைக்குமா? நான் இதற்கு தகுதியானவனா என்று. இந்த எல்லா கேள்விகளுக்கும் இன்று ஒரு பதில் இருக்கிறது. நீ கேட்டதை பிரபஞ்சம் கேட்டிருக்கிறது. நீ உணர்ந்த வேதனையை அது உணர்ந்திருக்கிறது. நீ அமைதியாக இருந்த அந்த சுமையையும் அது பார்த்திருக்கிறது. நீ நினைக்கிறாய், ஏன் இன்னும் எதுவும் நடக்கவில்லை என்று. ஆனா உண்மையில் எதுவும் தாமதமாகவில்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் இருக்கிறது. ஒரு விதை மண்ணுக்குள் போடப்படும் போது அது உடனே மரமாக மாறாது. அது அமைதியாக வளர ஆரம்பிக்கும். அதை வெளியே இருந்து பார்க்கும்போது எதுவும் நடக்காத மாதிரி தான் தெரியும். ஆனா உள்ளே அது உயிர் பெறுகிறது. அதே மாதிரி நீயும் இப்போது ஒரு வளர்ச்சியில் இருக்கிறாய். இந்த நிலை ஒரு முடிவு இல்லை, இது ஒரு தொடக்கம். நீ இன்னும் தயாராகி கொண்டிருக்கிறாய். நீ எதிர்பார்த்ததை பெற நீ அந்த அளவுக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறாய். இப்போது முக்கியமான ஒரு விஷயம், நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாமல் எந்த கனவும் நிஜமாகாது. ஆனா முழு நம்பிக்கை இருந்தால் எந்த கனவும் தடுக்க முடியாது. நீ எப்படி நம்ப வேண்டும் தெரியுமா? அது ஏற்கனவே நடந்தது போல. நீ வேண்டியது உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது போல. அதை உணர ஆரம்பி. அதை கற்பனை செய்யாதே, அதை வாழ ஆரம்பி. உன் மனசுக்குள் அந்த வாழ்க்கையை இப்போவே உருவாக்கு. நீ அந்த இடத்தில் இருப்பது போல நினை. நீ அந்த மகிழ்ச்சியை அனுபவிப்பது போல உணர். நீ அந்த வெற்றியை கொண்டாடுவது போல பாரு. நீ உன் உள்ளத்தில் இதை உணர ஆரம்பித்தால் பிரபஞ்சம் அதை வெளியில் உருவாக்க ஆரம்பிக்கும். நீ சந்தேகப்படும் போது அது தள்ளி போகும். நீ நம்பும் போது அது அழியில் வரும். அதனால் இன்று முதல் ஒரு முடிவெடு. நான் நம்புவேன், என்னால் முடியும், எனக்கு இது கிடைக்கும் என்று இல்லை, இது எனக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று நம்பு. ஒவ்வொரு நாளும் அந்த உணர்வுடன் எழுந்திரு. ஒவ்வொரு நாளும் அந்த நம்பிக்கையுடன் நட. உன் மனதில் எந்த சந்தேகமும் வந்தால் அதை மாற்று. இது நடக்கும், இது நிச்சயம், இது என்னுடையது. நீ உன்னுடைய நம்பிக்கையை காப்பாற்றினால் உன் கனவு உன்னிடம் வந்து சேராமல் இருக்க முடியாது. இன்று ஒரு புதிய ஆரம்பம். இன்று ஒரு புதிய நம்பிக்கை. இன்று உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் நாள். நீ தயார், நீ தகுதியானவன், நீ பெறப்போகிறாய். உன்னுடைய அந்த விருப்பம் உன்னை தேடி வருகிறது. நீ எப்போதாவது கவனித்திருக்கிறாயா? நீ மிகவும் நம்பிக்கையுடன் இருந்த நேரங்களில் சில விஷயங்கள் எளிதாக நடந்ததை. ஆனால் நீ சந்தேகப்பட்ட நேரங்களில் அதே விஷயம் தள்ளி போனதை. அது சும்மா கோஇன்சிடென்ஸ் இல்லை, அது ஒரு விதி. நீ என்ன உணர்கிறாயோ அதேதை தான் உன் வாழ்க்கை ஈர்க்கிறது. நீ பயத்துடன் இருந்தால் பயம் தரும் விஷயங்கள் வரும். நீ நம்பிக்கையுடன் இருந்தால் அதற்கான வாய்ப்புகள் வரும். இதுதான் உன் வாழ்க்கையின் மறைந்த ரகசியம். பயம் மற்றும் நம்பிக்கை இரண்டுமே ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. நீ ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும். நீ உன் கனவை நம்புவாயா அல்லது உன் பயத்தை நம்புவாயா? நீ உன்னிடம் நேராக ஒரு கேள்வி கேள். நான் உண்மையில் என்ன தேர்வு செய்கிறேன்? ஏனெனில் நீ எதை தேர்வு செய்கிறாயோ அதைதான் உன் வாழ்க்கையை உருவாக்குகிறது. பலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் விரும்புகிறார்கள், ஆனா அதே நேரத்தில் அவர்கள் சந்தேகப்படுகிறார்கள். அவர்கள் கனவு காண்கிறார்கள், ஆனா அதே நேரத்தில் அவர்கள் பயப்படுகிறார்கள். அது வேலை செய்யாது. நீ முழுமையாக ஒரு பக்கம் நிற்க வேண்டும். அது நம்பிக்கை.
உன் உள்ளத்தில் ஒரு குரல் இருக்கும். அது அமைதியான குரல். அது எப்போதும் உன்னை முன்னே கொண்டு போகும். நீ முடியும் என்று சொல்லும். ஆனா வெளியிலிருந்து வரும் சத்தங்கள் அது உன்னை தடுக்க முயற்சிக்கும். இது கஷ்டம், இது உன்னால் முடியாது, நிஜ வாழ்க்கை இது இல்லை. இந்த எல்லா சத்தங்களும் உன் மனதை குழப்பம். ஆனா நினைவில் வை, உன் வாழ்க்கையை மாற்றப் போகும் குரல் வெளியிலிருந்து வராது, அது உன் உள்ளத்திலிருந்து தான் வரும். அந்த குரலை கேள், அதை நம்பு. நீ உன்னையே நம்ப ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நீ உன்னையே சந்தேகப்பட்டால் எதுவும் மாறாது. இது மிகவும் சிம்பிளான உண்மை, ஆனா மிகவும் பவர்ஃபுல். இப்போ ஒரு விஷயம் புரிந்து கொள். நீ இவ்வளவு நாள் காத்திருந்தது வீணாக இல்லை. ஒவ்வொரு தாமதமும் ஒரு காரணத்திற்காகத்தான். நீ இன்னும் வலிமையானவனாக, இன்னும் தெளிவானவனாக, இன்னும் தயாரானவனாக மாறிக்கொண்டிருந்தாய். இப்போது அந்த மாற்றம் முடிவிற்கு வருகிறது. நீ புதிய நிலைக்கு செல்லப் போகிறாய். ஆனால் அதற்கு முன் நீ ஒரு முடிவெடுக்க வேண்டும். நான் இனிமேல் சந்தேகப்பட மாட்டேன். நான் இனிமேல் பயப்பட மாட்டேன். நான் நம்புவேன், முழுமையாக நம்புவேன். எந்த சூழ்நிலையிலும் நம்புவேன். நீ இப்படி நின்றால் உன் வாழ்க்கை உன்னிடம் தலைகுனியும். வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். சரியான மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வருவார்கள். சரியான தருணங்கள் உன்னை அடையும். அது மாயமில்லை, அது நீ உருவாக்கும் உண்மை. இன்று முதல் நீ உன் வாழ்க்கையை புதிய விதத்தில் பார்க்கப் போகிறாய். ஒவ்வொரு தடையும் ஒரு சோதனை இல்லை, ஒரு தயாரிப்பு. ஒவ்வொரு தாமதமும் ஒரு மறுப்பு இல்லை, ஒரு அமைப்பு. ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு தடை இல்லை, ஒரு உயர்வு. நீ இப்படி பார்க்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் எந்த விஷயமும் உன்னை உடைக்க முடியாது. அது உன்னை உருவாக்கும். நீ இப்போது புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாய். நீ காத்திருந்த வாழ்க்கை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அது தூரத்தில் இல்லை, அது அருகில்தான். நீ ஒரு படி முன்னேறினால் அது 10 படி உன்னிடம் வரும். நம்பு, நிலைத்து நில், மாறாதே. ஏனெனில் இந்த முறை உன் விருப்பம் நிச்சயமாக நிஜமாகும். இப்போது நீ ஒரு புதிய நிலைக்கு வந்திருக்கிறாய். நீ கேட்டுக்கொண்டிருப்பவன் இல்லை, நீ உருவாக்கப் போகிறவன். நீ காத்திருக்கிறவன் இல்லை, நீ ஈர்க்கப் போகிறவன். இதுதான் உண்மையான மாற்றம். நீ உன் வாழ்க்கையை மாற்றும் தருணம். இப்போ ஒரு விஷயம் புரிந்து கொள். நீ விரும்புகிற வாழ்க்கை வெளியில் ஆரம்பிக்காது, அது உன் உள்ளத்தில் தான் ஆரம்பிக்கும். நீ அதை வெளியில் பார்க்கும் முன் உன் உள்ளத்தில் உணர வேண்டும். நீ உன் கண்களை மூடு. ஒரு நொடி உன் வாழ்க்கை நீ விரும்பியது போல ஆகிவிட்டது என்று நினை. நீ அந்த இடத்தில் இருக்கிறாய். நீ அந்த வெற்றியை அடைந்திருக்கிறாய். நீ அந்த மகிழ்ச்சியை உணர்கிறாய். அந்த உணர்வை கவனமாக உணர். அது எப்படி இருக்கிறது? அது அமைதி தருகிறதா? அது பெருமை தருகிறதா? அது சந்தோஷம் தருகிறது? அந்த உணர்வுதான் உன் சக்தி. பலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் கனவை மட்டும் பார்ப்பார்கள், ஆனா அந்த உணர்வை உணர மாட்டார்கள். அதனால்தான் அது நிஜமாக மாறவில்லை. நீ அந்த உணர்வை தினமும் வாழ ஆரம்பித்தால் பிரபஞ்சம் அதை உண்மையாக மாற்ற ஆரம்பிக்கும். ஏனெனில் நீ ஏற்கனவே அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். இப்போது ஒரு முக்கியமான விஷயம், நன்றி உணர்வு. நன்றி சொல்லாமல் எதையும் நீண்ட நேரம் வைத்திருக்க முடியாது. இப்பவே நன்றி சொல்லாமல் இன்னும் கிடைக்காத விஷயத்திற்கும் நன்றி சொல்லு. இது எனக்கு வந்து கொண்டிருக்கிறது, நன்றி. இது என் வாழ்க்கையில் ஏற்கனவே உள்ளது, நன்றி. இந்த உணர்வு உன் வாழ்க்கையை வேகமாக மாற்றும். நீ கவனித்திருக்கிறாய், சில நேரங்களில் ஒரு சின்ன சந்தோஷம் வந்தாலே
அதற்கு பிறகு இன்னும் நல்ல விஷயங்கள் வரும். அது நன்றி உணர்வின் சக்தி. நீ அதை உணர ஆரம்பித்தால் அது வளர ஆரம்பிக்கும். இப்போது நீ ஒரு காந்தம் போல. நீ என்ன உணர்கிறாயோ அதை ஈர்க்கிறாய். நீ சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷம் வரும். நீ நம்பிக்கையுடன் இருந்தால் வாய்ப்புகள் வரும். நீ ஏற்கனவே பெற்றவனாக இருந்தால் மேலும் கிடைக்கும். அதனால் இன்று முதல் நீ உன் வாழ்க்கையை வேறு விதத்தில் வாழ ஆரம்பிக்கிறாய். நீ காத்திருப்பதில்லை, நீ அனுபவிக்கிறாய். நீ வேண்டிக் கொள்வதில்லை, நீ ஏற்கிறாய். நீ தேடுவதில்லை, நீ ஈர்க்கிறாய். இந்த மாற்றம் நடந்தவுடன் உன் வாழ்க்கை அதேபடி இருக்காது. சில விஷயங்கள் திடீரென்று மாறும். சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இருந்து விலகுவார்கள். சில புதிய மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வருவார்கள். சில வாய்ப்புகள் எதிர்பாராத விதத்தில் வரும். அந்த நேரத்தில் பயப்படாதே. அது தவறில்லை, அது மாற்றம். அது உன் புதிய வாழ்க்கைக்கு வழி. நீ தயார். நீ அந்த நிலைக்கு வந்துவிட்டாய். இப்போது நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம். நம்பிக்கையை பிடித்துக் கொள்ளும். எதுவாக இருந்தாலும் விடாதே. நாளை எப்படி இருந்தாலும் நம்பிக்கையை விடாதே. ஏனெனில் இப்போது நீ மிகவும் அருகில் இருக்கிறாய். நீ நீண்ட நாட்களாக காத்திருந்தது இப்போது உன்னிடம் வருவதற்கு தயார் நிலையில் இருக்கிறது. நீ ஒருபடி முன்னேறினால் அது முழுவதும் உன்னிடம் வந்து சேரும். நம்பு, உணர், நன்றி கூறு, ஏற்றுக்கொள். உன் வாழ்க்கை இப்போது மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போது நீ இந்த பயணத்தின் முடிவிற்கு வந்துவிட்டாய். ஆனா இது ஒரு முடிவில்லை, இது உன் புதிய வாழ்க்கையின் தொடக்கம். நீ இவ்வளவு நேரம் கேட்டது வெறும் வார்த்தைகள் இல்லை, இது ஒரு மாற்றம். உன் உள்ளத்தில் ஏதோ மாறி இருக்கிறது, அதை நீ உணர்கிறாய். முன்னாடி இருந்த அதே மனிதன் இப்போ நீ இல்லை. நீ இன்னும் தெளிவாக இருக்கிறாய். நீ இன்னும் வலிமையாக இருக்கிறாய். முக்கியமாக நீ இப்போது நம்ப ஆரம்பித்து விட்டாய். இதுதான் உன் சக்தி. நீ இப்போ ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கை வெளியிலிருந்து கட்டுப்படுத்தப்படவில்லை, அது உன் உள்ளத்திலிருந்து உருவாக்கப்படுகிறது. நீ எப்படி நினைக்கிறாயோ, நீ எப்படி உணர்கிறாயோ, அதுவே உன் உலகமாக மாறுகிறது. அதனால் இனி நீ கவனமாக இருக்க வேண்டும். உன் எண்ணங்களில், உன் உணர்வுகளில், உன் நம்பிக்கையில். ஏனெனில் நீ இப்போது உருவாக்குபவன். நீ ஒரு சாதாரண மனிதன் இல்லை, நீ உன் வாழ்க்கையின் உருவாக்குனன். இப்போது ஒரு நிமிடம் நின்று பாரு. நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய். நீ கடந்து வந்த கஷ்டங்கள், நீ சமாளித்த வேதனைகள், நீ விட்டுக் கொடுக்காமல் இருந்த அந்த நொடிகள், அவை எல்லாம் வீணாக போகவில்லை. அவை உன்னை இங்கே கொண்டு வந்தது. இந்த தருணத்துக்கு, இந்த மாற்றத்துக்கு. நீ இதற்கு தகுதியானவன். நீ பெறப்போகும் வாழ்க்கைக்கு தகுதியானவன். இனி ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வை. நீ சந்தேகப்பட ஆரம்பித்தால் இந்த தருணத்தை நினை. நீ இப்போ உணர்கிற இந்த நம்பிக்கையை நினை. அதை மீண்டும் பிடி, அதை விடாதே. ஏனெனில் அதேதான் உன்னை முன்னே கொண்டு போகும். இப்போது நான் உனக்கு ஒரு வாக்குறுதி தருகிறேன். நீ உன் நம்பிக்கையை காப்பாற்றினால், நீ உன் மனதை உறுதியாக வைத்திருந்தால், நீ உன் கனவை உண்மையாக உணர்ந்தால், உன் வாழ்க்கை மாறாமல் இருக்க முடியாது. அது மாறும், நிச்சயமாக மாறும். நீ எதிர்பார்த்ததை விட பெரியதாக மாறும். ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து சொல்லுவாய், அந்த நாள் நான் நம்ப ஆரம்பித்தேன், அதுதான் என் வாழ்க்கையை மாற்றியது. அந்த நாள் இன்றுதான், இந்த தருணம்தான்.
இது ஒரு சாதாரண வீடியோ இல்லை. இது ஒரு ஆரம்பம். இது ஒரு தீர்மானம். இது ஒரு மாற்றம். இப்போது உன் உள்ளத்தில் சொல்லு, நான் தயாராக இருக்கிறேன். நான் நம்புகிறேன். எனக்கு இது கிடைக்குமில்லை. இது ஏற்கனவே என்னுடையது. மீண்டும் சொல்லு, இது என்னுடையது. இந்த உணர்வை பிடித்துக்கொள். இதை விடாதே. உன் வாழ்க்கை இனி அதேபடி இருக்காது. உன் விருப்பம் உன்னை தேடி வருகிறது. அது வழியில் இருக்கிறது. அது நின்று விடாது. அது தாமதமாகாது. அது தவறாது. அது உன்னிடம் வந்து சேரும். நிச்சயமாக, நிச்சயமாக, நிச்சயமாக.